திருவருள் சக்தி டிவி. தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தற்போது இந்திய சினிமாவின் முன்னணி நடிகராக சினிமாவில் தெரியாத துறைகளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு உயர்ந்து நிற்பவர்தான் கமல்ஹாசன். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகியிருந்தாலும் வாலிப வயதில் தமிழில் சரியான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த கமல்ஹாசன் மலையாள சினிமாவில் ஹீரோவாக நடித்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் தனது அரங்கேற்றும் படத்தில் அவரை நாயகனாக அறிமுகம் செய்தவர்தான் கே. பாலச்சந்தர். அதனைத் தொடர்ந்து கமல்ஹாசன் நடிப்பில் பல வெற்றி படங்களை கொடுத்த இவர் 1980ஆம் ஆண்டு வறுமையின் நிறம் சிவப்பு என்ற படத்தை இயக்கியிருந்தார். வேலையில்லாத இளைஞர்களின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட இந்த படத்தில் கமல்ஹாசனுடன் எஸ்.வி. சேகர், திலீப், ஸ்ரீதேவி ஆகியோர் நடித்திருந்தனர். இந்த படத்தின் ஒரு காட்சியில் கடுமையான பசியில் இருக்கும் கமல்ஹாசன் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது ஒருவர் குப்பைகளை கொட்டுவார். அதிலிருந்த ஆப்பிள் பழம் உருண்டு சென்று சாக்கடையில் விழுந்துவிடும். அந்த பழத்தை கமல்ஹாசன் சாக்கடையிலிருந்து எடுக்க வேண்டும். அதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்த போது இந்த இடம் சாதாரண குட்டை என்று நினைத்த பாலச்சந்தர் காட்சியை விலக்கிவிட்டு கமல்ஹாசனை நடிக்குமாறு கூறியுள்ளார். குருநாதர் பேச்சை தட்டாத கமல்ஹாசன் உடனடியாக அந்த குட்டையில் கைவிட்ட போதுதான் அவருக்கு தெரிந்துள்ளது அது நிஜ சாக்கடை என்று. இதனால் காட்சி சிறப்பாக வரவில்லை என்று கூறி ரீடேக் செய்ய சொன்ன கே. பாலச்சந்தர், என்னடா இப்படி பண்ற, இன்னும் நல்லா பண்ணு என்று சொல்ல, சார் இது நிஜ சாக்கடை என்று கமல்ஹாசன் கூறியுள்ளார். இதை கேட்ட பாலச்சந்தர், அப்படியா, ஓ சாரிடா என்று சொல்ல, கமல்ஹாசன் பரவாயில்லை சார் என்று நடிக்க தொடங்கியுள்ளார். அதே சமயம் இப்போது ஓகே சார், ஆனால் சாக்கடையிலிருந்து எடுத்த ஆப்பிளை சாப்பிட வேண்டிய காட்சிக்கு வேறு ஆப்பிளை கொடுத்து விடுங்கள் என்று கே. பாலச்சந்தரிடம் கமல்ஹாசன் கூறியுள்ளார். அதன் பிறகே அந்த காட்சி படமாக்கப்பட்டுள்ளது. திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.